சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாவே இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்து, ஐஸ்வர்யா ஏன் இவ்வளவு பதட்டத்தோட இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? கருப்பசாமி வந்து மாமாவோட உடம்புல வந்து எப்படிப்பட்ட அருள்வாக்கு சொல்லுச்சுன்னு நீங்க மறந்துட்டீங்களா? கூடி சீக்கிரம் உண்மை வெளிவரும் சொல்லியிருக்கு. அப்படின்னா நான் செஞ்ச பித்தலாட்டம் எல்லாமே வெளி வந்துருமா? ஏதோ விளையாட்டுத்தனமா மாமாவை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயத்தினால இப்படி பண்ணிட்டேன். அது எந்த அளவுக்கு தப்புன்றது எனக்கு புரியுது. ஆனா இப்ப என்னால அதை மாத்திக்க முடியாது. மாமா இல்லாத லைஃபை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் எப்படியாவது மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இப்படியெல்லாம் எனக்கு ஆசை இருக்கு. அதெல்லாம் நடக்குமா தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாங்க. ஏய் நீயாவே புலம்பி எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவ போல. இந்த மாதிரி டென்ஷனா முகத்தை வச்சிருக்கிறத நிறுத்த. என்ன ஆனாலும் உண்மை நம்மளா சொல்லாம வெளி வராது. நம்ம 3 பேருக்குள்ள இருக்கிற சீக்ரெட் அப்படியே இருக்கும். புரியுதா? நிஜமா சொல்றீங்களா ஆண்டி? ஆமாண்டி நிஜமா சொல்றேன். இப்படி கவலைப்படுறத விட்டுட்டு எப்படியாவது சேதுவோட மனசை மாத்திக்கிட்டு ஒரு வேளை ஃபியூச்சர்ல உண்மை தெரிஞ்சாலும் சேது அதை பத்தி பெருசா எடுத்துக்க கூடாது. எனக்கு எல்லாமே என் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யாக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாரும் சொல்லி அவன் பின்னாடியே சுத்தி வரணும். அந்த மாதிரி மாத்திரத்தை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை ஈஸ்வரி திட்டுறாங்க. நான் மட்டும் என்ன பண்ணட்டும்? குழந்தை மேல காட்டுற பாசத்துல ஒரு அரை செகண்ட் பாசம் கூட எனக்கு அவர் காட்டுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தை குழந்தை. அதை தவிர என்கிட்ட எங்க ஆண்டி அவர் பாசமா காட்டுறாரு? அவர் பக்கத்துல நான் நெருங்கி போனாவே எனக்கு டைம் கொடு அப்படிதான் சொல்றாரு. என்னை நெருங்கி அவர் வரவே மாட்டேங்கிறாரு. நான் அவருக்கு அன்பு பாசம் எல்லாம் கொடுத்தா கூட அவர் அப்படிதான் நடந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் என்னதான் பண்ணட்டும் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. தமிழை ஒட்டு மொத்தமா அவன் மறந்துட்டு குழந்தைங்களவே மறந்துட்டு ஐஸ்வர்யான்னு சொல்லி உன் பின்னாடியே சுத்தி வர்ற மாதிரி நான் ஒண்ணு பண்றேன். அவனுக்கு போதை பொருள் மாதிரி ஏதாவது ஒரு கேக்ல கலந்து கொடுத்துட்றேன். அதை அவனை சாப்பிட வச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துங்கன்ற மாதிரி சொல்லு. சேது அதுக்கப்புறம் கண்டிப்பா உன் பின்னாடியே சுத்தி வருவான்ற மாதிரி ஈஸ்வரி ஐடியா கொடுக்குறாங்க. ஈஸ்வரியோட முட்டாள்தனமான ஐடியாவை ஐஸ்வர்யா வந்து யூஸ் பண்ண வாங்கலாம். அப்புறம் சேது என்ன செய்ய போறாங்க ஐஸ்வர்யாவங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.